Sponsored by Mode Online Shopping. Number one online shopping in the Mode. Modeல ப்ளே ஸ்டோரில் போய் ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு டவுட்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் இருக்குது, கம்பெனி லிங்க், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க நிலக்கடலையின் பயன்களை பற்றி பார்க்க போகிறோம். நிலக்கடலை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு எவ்வளோ பெனிஃபிட் இருக்குங்கிறத இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க. சில பேர் ஏழைகளின் பருப்பு வகையில் எது பெஸ்ட்டுனா அது நிலக்கடலைன்னு கூட சொல்லலாம். அதில் என்னென்ன சத்து இருக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க. வைட்டமின்கள் ட்ரிப்போபிலியன், நியாசின், டயாமின், பாண்டோதெனிக் ஆசிட், விட்டமின் B6, பொலோட்டிக் என்ற 6 வகையான சத்து இருக்குது. அது மட்டும் இல்லை, நார் சத்து நிறைய இருக்குது. விட்டமின்ஸ் எல்லாமே எல்லா சத்துகளும் இருக்குது நிலக்கடையில் சாப்பிட்றது மூலியமாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஆரோக்கியமாகும். நிறைய சத்துக்கள், நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்ததாகவும் உள்ளது. இது சாப்பிட்றது மூலியமாக சர்க்கரை வியாதி கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கு உதவுகிறது. ரத்த அழுத்தம் இருக்குது இல்லைங்களா, இந்த ஒவ்வொருத்தவங்களுக்கு சின்ன வயசுலேயே ஹார்ட் அட்டாக் வரும். அவங்கெல்லாம் ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கக்கூடிய சக்தி எதுக்கு இருக்குதுன்னா, டெய்லி 30 கிராம் எடுத்து பாருங்களேன். உங்களுக்கு எல்லா வியாதியிலேருந்து விடுபடுறதுக்கு இது ஒரு பெனிஃபிட்டான ஒரு பொருளாக திகழ்கிறது. அது மட்டும் இல்லாமல் இதில் கார்போட்ரிக் என்ற ஒரு சத்து இருக்குது. இது மூளை வளர்ச்சி அதிகமாக்கிறதுக்கும் குடலில் இருக்க எல்லா கெட்ட கொழுப்பையும் கரைச்சி நல்ல கொழுப்பை கொடுக்கறதுக்கு பெரிய பெனிஃபிட்டாக உதவுறது எதுனா கார்போட்ரிக் என்ற சத்து. அப்புறம் சில பேர்த்துக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவங்களாம் என்ன பண்ணலான்னா, இதை கடலை முட்டையை எடுத்து சாப்பிட்லாம். ஏன்னா அதில் வெள்ளை சத்தும் சேர்ந்து வர்றதுனால நம்மளுக்கு நிறைய ஞாபக சக்தி வர்றதுக்கு, நிறைய பேச்சு திறனெலாம் நல்லா ஸ்ட்ராங்காகிறதுக்கு உதவுகிறது. எலும்பு சத்தை நல்ல எலும்பாக போன்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக வர்றதுக்கு உதவுகிறது. அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லோரும் விரும்பக்கூடியது கடலை. எல்லாத்துக்குமே பிடிக்கும். இந்த நிலக்கடலையை பார்க்குறப்ப பச்சை கடலையை வாங்கி எல்லோரும் சாப்பிட தானே செய்கிறோம். சாப்பிட்றதுல அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. பாதாம், முந்திரி, பிஸ்தா, வால்நட்டு இதில் உள்ள எல்லா சத்தை விட பெஸ்ட்டு எதுனா நிலக்கடலையில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அதெல்லாம் நம்ம காஸ்ட்லின்னு சொல்லி வாங்கி சாப்பிட மாட்டோம். ஆனால் இதை சாப்பிட்டு பார்க்குறது மூலயமா நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. மூளை வளர்ச்சி திறனை அதிகமாக்கவும், மூளையை குழந்தைங்கள்லாம் படிப்பாங்களா, அவங்களுக்கு ஞாபக சக்தியை அதிகமாக்கவும், ரத்த ஓட்டத்தை சீராக வைக்கும். ஒரே மாதிரி ரத்த ஓட்டத்தை வைக்கும், அதிகமாக இல்லாமல் நல்ல ரத்த ஓட்டத்தை சீராக வைக்கிறதுக்கு உதவுகிறது. எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு நட்ஸ்லேயே எது பெஸ்ட்டுனா இந்த நிலக்கடலை தான். சில பேர் சொல்லுவாங்க அதை சாப்பிட்டா பித்தப்பை. ஆமாம், பித்தப்பையோட கல்லை ரிமூவ் பண்ணுறதுக்கு இது வெறும் பெனிஃபிட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு கர்ப்பப்பையில் உள்ள கட்டிகளை குணப்படுத்துவதற்கும், கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கும், சுறுசுறுப்பாக இருக்கவும், மூஞ்சி சைனிங்காக இருக்கிறதுக்கு டெய்லியும் ஒரு 30 கிராம் நிலக்கடலை சாப்பிட்டு பாருங்களேன். நம்மளோட ஆக்டிவிட்டி எல்லாமே சுறுசுறுப்பாக இருக்கும். சில பேர்த்துக்கு பிடிக்காதவங்களுக்கு இது மாதிரி பருப்பி மாதிரி செஞ்சு கூட வீட்டில் சாப்பிட்லாம். நிறைய சத்து இருக்குது. எல்லோரும் விரும்பக்கூடிய ஒரே ஸ்நாக்ஸ் ஐட்டத்துலேயே இதுதான் பெனிஃபிட்டான ஃபுட்.